வணக்கம் சொந்தங்களே, வாழ்க வளமுடன். இன்றும் அக்ஷயம் மூலம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். ஒரு காலம் பற்றி பார்ப்போம். இந்த காலம் நம்மை எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் வடிவம் எந்த ரூபத்தில் வரும் என்பதுதான் தெரியாமல் இருக்கின்றது. ஒரு முறை தேவலோகத்தில் இந்திராணி ஒரு கிளி வளர்த்து வந்தாள். அங்கே வந்த யமன் கிளியை பார்த்து சிரிச்சான். அது பயந்து விட்டது. அது இந்திராணியின் தோளில் சாய்ந்து விவரம் சொல்லி அழுதது. பயப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுவேன் என உறுதி சொன்னாள். இந்திரனிடம் விவரம் சொன்னாள். இந்திரன் உடனே கிளியை தூக்கி மேமல உச்சியில் ஒரு மரப்பொந்தில் வைத்து விட்டான். மறுபடியும் அங்கே வந்த யமன் சிரிக்க, ஏன் இந்த அர்த்தமற்ற சிரிப்பு என இந்திராணி கேட்டாள். என் கிளி பத்திரமாகத்தான் இருக்கிறது என்றாள். இல்ல, அந்த கிளி ஒரு பூனை பிடித்து சாக வேணும் என்பது விதி என்று யோசித்தேன். நீங்களே மரப்பொந்தில் கொண்டே வைத்து விட்டீர்கள். பூனை அதை பிடித்து கொன்றும் விட்டது என்றார். இதே போலதான் இன்னொரு விதி பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி மிகவும் அன்பாக குடும்பம் நடத்தி வந்தனர். அந்த ஊரில் கொஞ்சம் வறுமை ஏற்பட்டதால் அடுத்த நாடான பாண்டிய நாட்டுக்கு போய் உழைப்போம் என்று இருவரும் சென்றார்கள். நெடுதூரம் நடந்ததால் அவர்கள் களைப்படைந்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து விட்டனர். கணவனின் தோளில் சாய்ந்து களைப்பு மிகுதியால் நித்திரையாய் போய்விட்டாள். எங்கோ இருந்த ஒரு அம்பு அவள் மார்பில் குத்தியதாம் தாமதம் அவள் இறந்து விட்டாள். கணவன் துடிதுடித்து கதறினான். அதே நேரம் அங்கே ஒரு வேடன் வந்தான். அவனோ, அவளை நீதான் அடித்தது, கொன்று விட்டாய், அம்படித்து கொன்று விட்டாய் என கத்தினான். பின்னர் இருவரும் பாண்டிய நாட்டு மன்னன் நீதி தவறாதவன், அவரிடம் போவோம் என்று போனார்கள். பாண்டிய நாட்டு மன்னன் இருதரப்பு நியாயங்களையும் கேட்டார். வேடனோ தான் அடிக்கவில்லை என்று சாதித்து நின்றான். சரி, இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம், நாளை சொல்கிறேன் என்று சொல்லி இறைவனை நினைத்து கும்பிட்டார். அப்பொழுது அவன் கனவில் இறைவன் தோன்றி, கவலைப்படாதே, நாளைக்கு ஒரு ஊரில் ஒரு கல்யாண வீடு நடக்கிறது, நீ அங்கே மாறு வேடத்தில் போ, அங்கே நடப்பதை அவதானி, எதுவும் செய்யாதே என்றார். அரசனும் மாறு வேடத்தில் இறைவன் குறிப்பிட்ட இடத்துக்கு போனார். அங்கு கல்யாண வீட்டு ஆரவாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது யமதூரர்களை கண்டான். அவனுக்கு கொஞ்சம் துணுக்குட்டான், என்ன இவர்கள் வந்து நிற்கிறார்களே என்று. இருப்பினும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு யமதூதன் சொன்னான், இந்த மணவரையில் இந்த மாப்பிள்ளை என்ற உயிரை எடுக்க வேணும், என்ன செய்யலாம் என்று. அதற்கு அவன் மற்றவன் சொன்னான், நேற்று நாங்கள் ஆலமரத்தடி கீழே இருந்த அந்த அந்தணன் மனைவியை மேலே தொங்கிக் கொண்டிருந்த அம்புக்கு மெல்ல காற்ற ஊதி அவள் மார்பில் விழும்படி செய்யவில்லையா? அதுபோல இந்த மாட்டுத் தொழுவத்தில் ஒரு காளையை அறுத்து வந்து அவன் மார்பில் குத்தி உயிரை எடுக்க விடுவோம் என்றான். அதே போலவே மிரண்டோடி வந்த காளை மணமகனின் உயிரை எடுத்து ஒரு நொடிப்பொழுதில் எல்லாம் கண்முன்னே நடந்து முடிந்தது. அரசனுக்கு உண்மை புரிந்தது. ஆம் சொந்தங்களே, தினமும் தகனம் செய்து கொண்டிருப்பதால் இந்த உடலுக்கு தேகம் என்ற பெயரும் உண்டு. ஏதோ ஒரு காரணத்தால் காலம் நம்மை விழுங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. வாழ்க்கை ரொம்ப சிறியது. இங்கே சிறிய பெரிய என்ற வேறுபாடுகளே இல்லை. ஆகுதியில் நாம் எல்லோரும் சென்று கொண்டேதான் இருக்கிறோம். இந்த முட்டை எப்ப உடையுமோ தெரியாது. கொஞ்சம் சிந்தித்தால் எதுவுமே நிலையில்லாத ஒன்று இருக்கும் மட்டும் அன்போடு வாழ்ந்து பார்த்தால் என்ன? நல்லதை நினைப்போம், நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும் சொந்தங்களே. இறை அருள் எல்லோரையும் காக்கட்டும்.